சிம்பிளா டக்குன்னு மட்டர் புலாவ் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷா கிரீன் கொரியாண்டர் சட்னி, கர்டு, பிக்கிள், பப்பட்டு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியா செஞ்சு கொடுத்து விடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்மதி அரிசியை நம்ம ஊற வச்சுக்க போறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு நான் இந்த பெரிய டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். தண்ணி சேர்த்திட்டு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிருச்சு. நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததா அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நெய் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்திடலாம். சீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 5, ஏலக்காய் 2, மிளகு 15. இப்போ இதை சேர்த்திடலாம். எடுத்து வச்சிருக்க முந்திரி 12 எடுத்திருக்கேன். இது 2ஆ உடைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். அடுத்ததா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் 2. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததா பாஸ்மதி ரைஸ் அளந்தெடுத்த அதே டம்ளரில் 1 கப் அளவுக்கு நான் பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷானதுங்க. இப்போ இதை சேர்த்திடலாம். நீங்கள் சப்போஸ் காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை பட்டாணியை ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இது நம்ம குக்கரில் விசில் வைக்கும் போதே வெந்துடும். அரிசி அளந்தெடுத்த அதே டம்ளரில் தான் தண்ணியும் அளந்து சேர்த்திக்க போகிறேங்க. அரிசி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதனால தண்ணி 1.5 கப் அளவுக்கு நான் சேர்த்திக்க போகிறேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் நல்லா கலக்கி விட்டுறலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குறைவாக இருந்தால் சேர்த்திக்கோங்க. கடைசியாக ஒரு எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பிழிஞ்சு விட்டுறலாம். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குக்கரை மூடி போட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். விசில் ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குதுங்க. அவ்வளவுதாங்க. அருமையான சுவையில் சூப்பராக மட்டர் புலாவ் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.